எல்லாருக்கும் நமஸ்காரம். குருவை சரணாகதி அடைஞ்சு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்படி குரு வந்து ஒவ்வொரு விதத்திலையும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சில பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்திய பதிவுலையும் அந்த மாநிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவன் பேர் பூர்ணிமா. ஒரு 10-12 வருஷம் 13 வருஷத்துக்கு மேலே காஞ்சிபுரத்தில் இந்த அபாக்கஸ் மேத்ஸ் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி கிளாஸஸ் தானே வீட்லேயும் எடுத்துட்டு நிறைய ஸ்கூல்ஸில் போய் எடுத்துட்டு நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக பார்ப்போம், பெரியவாளை வந்து மகாபெரிவாளை வந்து அப்பா, தாத்தா, காமாட்சி சுரபி, குரு, லைஃப் டைம் கைடு, இப்படி பல விதமாக பார்த்தோம். இந்த பூர்ணிமாவுக்கு பெரியவா தான் சுவாசமே. என்னன்னு பார்க்கல, சுவாசிக்கல நம்மளால இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி பெரியவா அவர்களை பற்றி ஒரு வார்த்தை, ஒரு க்ஷணம் கூட அவரோட கம்யூனிகேட் பண்ணிக்காம அவளால் இருக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவரை கூப்பிட்டு தான் எல்லாமே செஞ்சுப்பாள். அவள் தன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அந்த ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்காக அவளுக்கு நன்றி சொல்லிட்டு அதை கேட்கலாமா? பெரியவா சரணன் அண்ட் எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவாவை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து மாமி வந்து கொடுத்தது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னவென்று சொல்வது பெரியவழி பெருமை, என்னவென்று சொல்வது பெரியவழி கருணை, என்னவென்று சொல்வது பெரியவழி அனுகிரகத்தை, என்னவென்று சொல்வது. பெரியவா சரணம். பெரியவளோட அனுகிரகம்ங்கிறது வந்து எத்தனை முறை என்ன சொன்னாலும் வந்து தீராத ஒரு தாகம் தான். பெரியவாளை பற்றி கேட்கறதோ, பெரியவாளை பற்றி பேசுறதோ, பெரியவாளை பற்றி நினைக்கிறதோ எல்லாமே ஒரு தீராத தாகம் அப்படிங்கிறது சொல்லலாம். என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14, 2022 பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஏசியில் இருக்கேன். ஒரு மெச்சூரிட்டி வந்தது. ஸோ ஸ்கூல்லேயும் வந்து இந்த கிளாஸஸ்லாம் எடுத்துருக்கேன், அபாக்கஸ் கிளாஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ஸஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு மெச்சூரிட்டி வந்தது. ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வருது, நம்ம போய் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து அதை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்துட்டுருக்கோம். கூட அன்றைக்கி கிளம்புறேன். அன்றைக்கி முதல் நாள் தான் எல்ஐசிடி வந்து மேனேஜர்லாம் வந்து எங்கள் ஆத்துல வந்து எல்லாம் பார்த்துட்டு அது செக்கெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி எல்லாம் பண்ணினேன். அடுத்த அன்றைக்கி வந்து பெரிய நினச்சிட்டு பழங்கள்லாம் வாங்கி அந்த மேனேஜருக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு வரும், அவளுக்கு மிச்சம் இருக்கிற அதெல்லாம் கட் பண்ணி போட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து திருப்தியாக கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 ஆப்பிள் மிச்சம் இருந்தது. அந்த 2 ஆப்பிளை பெரியவா கிட்ட வச்சுட்டு, பெரியவா நாளைக்கு மெச்சூரிட்டிக்கு கொண்டு போய் மெச்சூரிட்டிக்கு போகிறேன், அப்போ வந்து அது பணம் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறேன், அதனால் உங்களை பார்த்துட்டு பண்ணணும் பெரியவா, அதுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவோம். இங்கே 2 ஆப்பிள் இருக்குது, 2ஐயும் நான் சாப்பிட மாட்டேன், ஒன்று வந்து எனக்கு இருக்கட்டும், ஒன்று வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் பெரியவா நாளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு படுத்துக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு மறுநாள் காத்தால புதன்கிழமை ஆக்சுவலி அன்றைக்கி 7லேருந்து யமகண்டம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ எப்படி கிளம்புறது, இதையும் முடிக்கணும், மெச்சூரிட்டி முடிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து 9 o'clock போகணுமேங்கிற ஒரு அவசரம் பரபரப்பு. கிளம்பணும் சீக்கிரமாக கிளம்பணுன்ட்டு கிளம்பிட்டே இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகிட்டே இருந்தது. ஏற்கனவே வந்து 6:50 கிட்ட ஆகிடுது. சரி இனிமேல் நம்ம ஷேர் ஆட்டோ பிடிச்சி போக வேண்டாம், நம்ம வந்து ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ஆட்டோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்டோவுக்கு வந்து பேசிட்டு ஏறினா மனசு வந்து தோன்றது போக வேண்டாம். அது வந்து என்னமோ ஆட்டோ வந்து ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. ப்ரைவேட் ஆட்டோ தான் உட்காந்தா அது என்னமோ ஒரு கம்ஃபர்டபுளே இல்லை. ஏன் வந்து நீங்கள் வந்து இறங்கிடுன்னு ஏதோ சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல். சரி பார்க்கலாம், பெரியவா நினச்சின்னு பெரியவா நான் இதை சொல்ல மறந்துட்டேன். பெரியவா கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு ஆட்டோ எடுக்காமல் கதவை சாத்திட்டு கிளம்பிட்டேன் அவசரத்தில். பெரியவாளுக்கு ஆப்பிள் எடுத்துக்கியே அப்படின்னு திரும்ப போய் கதவை திறந்து அந்த ஆப்பிளை எடுத்துட்டு பெரியவாளுக்கு நீங்கள் உடனே கொடுத்துடணும் அப்படின்னு திரும்ப போய் அந்த ஒரு ஆப்பிளை எடுத்துட்டு ஒரு ஆப்பிளை வச்சுட்டு ஒன்றை எடுத்துட்டு நான் அப்படியே நடந்து வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பி வரேன். இறங்கி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கூட போயிட்டே தான் இருக்கேன். அது ஒரு ஸ்டேஜ்கிட்ட வரும்போது என்ன ஆகிடுச்சுன்னா கரெக்டாக பேரிகார்டு கிட்ட வந்து அந்த ஆட்டோக்காரன் வந்து அந்த பேரிகார்டை ஒட்டியே போகிறான். ஏன்னா பேரிகார்டில் இடிக்கிற மாதிரி போகிறானே, எப்படி அது ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சி
அப்படின்னு நினச்சிட்டு பெரியவா நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னுடைய இது வந்து நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான், பெரியவா பார்த்துக்கோங்க, பெரியவா சொன்னோம், பெரியவா சொன்னோம், பெரியவா சொன்னோம், பெரியவா சொன்னோம், அது மட்டும்தான் சொன்னேன். கையை கூட்டிகிட்டே பெரியவா சொன்னோம், பெரியவா சொன்னோம் தான் சொன்னேன். வேறு என்ன நடந்ததுன்னு தெரியல, கண்ணை மூடிக்கிட்டேன், பெரியவா சொன்னோம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஆட்டோ அப்படியே போய் இடிச்சு தலைகீழ கவுந்து விழுந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டு தலையில் ரத்தம் வருது. எனக்கு தெரியல, என்னோட ஹேண்ட்பேக்லேருந்து அந்த ஆப்பிள் வந்து போய் முன்னாடி போய் விழுந்துருக்காங்க. தலைகீழ விழுந்ததுல ஆட்டோ தலைகீழ கவுந்ததுல என்னோட அந்த ஆப்பிள் விழுந்துட்டு பெரியவாளுக்குன்னு எடுத்துன்னு அந்த ஆப்பிள் ஆச்சுன்னு பாதியாக உடஞ்சிட்டு இன்னொரு பாதியை காணும். தேடுறேன், எங்கே பெரியவாளுக்கு கொண்டு வந்து ஆப்பிளில் பாதியை காணுமே, பாதி மட்டும் இருக்கு, மிச்சத்தை காணுமேன்னு அப்படியே தேடுறேன். பேனா அந்த காசு இதெல்லாம் வந்து அப்படியே வந்து வெதறி செதறி விழுந்து. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே இந்த சினிமாலாம் காமிப்பாத்துட்டேன், இதை தலையில் அடிபட்டுருக்கு, ஏதோ ரத்தம் வர மாதிரி இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தர் சொல்கிறா, ஐயம்மா அவனுக்கு தலையில் அடிபட்டுருக்கு, சீக்கிரமாக எழுந்திரிச்சு மேலே வாமா, மேலே பிடிச்சிங்க வா அப்படின்றா. அப்போ தான் எனக்கே தெரியுது அடிபட்டுருக்குன்றது. நான் பெரியவா சரணம் மட்டும்தான் சொன்னேன். எனக்கு வந்து பெரியவா பார்த்துப்பா, எல்லாமே பெரியவா செஞ்சுப்பா, நம்ம வந்து பெரியவா என்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியும், அவள் செஞ்சுப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் இருந்தாங்க. எனக்கு ஆப்பிள் உடஞ்சிட்டேங்கிற மனசுல தான் அது மட்டும்தான் இருந்தது. தலையில் ரத்தம் வந்தது தெரில. அப்புறம் அவன் எந்திரிச்சு வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மேலே முறுக்கி ஏப்பி விட்டா. அப்படியே வந்தேன். வந்துட்டு பார்த்தோன்னா அப்போ கேட்டா, யார் இருக்கா இங்கே, உங்கள் கூட யார் இருக்காங்க? அப்போ தான் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பழனிக்கு போயிட்டு எல்லாரும் அவாவா சொந்த ஊருக்கு போயிருந்தான். கடைசியில் என் தம்பி மட்டும் எதேச்சியாக இங்கே அவனுக்கு சென்னைக்கு வந்துருந்தான். இதுக்காகவே பெரியவா அழைச்சி வச்சாலா என்னன்னு தெரியல. அவனை மட்டும் அனுப்பிட்டு இருந்தான். இங்கே 2 நாளைக்கு முன்னாடி அவன் கிளம்பி வந்தான், நான் அடுத்தது நான் கிளம்பி வந்தேன். ஸோ பெரியவா பார்த்து, பெரியவா யார் கூட இருக்கா அப்படின்னா, எனக்கு அண்ணன் அந்த இடத்துல என்ன தோணினதுன்னா, பெரியவா மட்டும்தான் இருக்கா, இங்கே யார் இருக்கா, பெரியவா இருக்கா அப்படின்னு தான் சொன்னேன் அவன்கிட்ட. அம்மா இப்படி சொல்றியம்மா, இங்கே யார் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு. யாரும் இங்கே இல்லை, யாரும் இல்லை, நான் வந்து பெரியவா தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தான், ஆட்டோக்காரங்க பார்த்தா அப்படி ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு. உண்மையாலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு என்னம்மா சொல்லுமா, தலையில் முதல்ல ரத்தம் வருதுப்பா, இவ்வளோ கொட்டுறதுப்பா ரத்தம் அப்படிங்கிறா. அப்படி யாரோ துணி எடுக்கா, யாரோ ஈரத்துணி நினைக்கிறா, யாரோ கட்டி விடுறா, யாருன்னே தெரியல. எல்லாரும் அப்படியே வந்துட்டு சூழ்ந்து வந்துட்டா. உடனே ஆட்டோவில் ஏற்றிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டா. அங்கே போனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் தான். உடனே பார்த்து, என்ன மேடம் இப்படி ஆகிட்டா, சரி தையல் போட்டுலாம், பேர் போட்டு கையில் ரொம்ப அடிப்பட்டது, கை எல்லாமே வந்து பெரியவா வந்து எனக்கு என்னென்னா இன்னமும் அந்த பெரியவா தான் அந்த நிகழ்வை நடக்க வச்சு பெரியவா சரணம்னு சொன்னதுக்கு பெரியவா வந்து காப்பாற்று சரணாகதி அடைஞ்சதுனால என்னை பெரியவா காப்பாற்றினா. இந்த வந்து ஒரு பாடலாக வந்து நான் இப்போ கொஞ்ச நாள் வந்து பாடல்கள் எழுதிட்டு இருந்தேன். அதில் அந்த முன்னாடி அந்த பாட்டுலேயே எனக்கு முன்னாடி காமிச்சு கொடுத்துருக்காங்க இருக்கு, அது எனக்கு தெரியல. ஆனால் இதோடைய அனுபவத்தை இப்போ நான் உணர்ந்துக்கிறேன். என் வாழ்வில் செய்யும் பெரியவா, என் வாழ்வை மாற்றி அமைக்கும் பெரியவா, என் வாழ்வில் செய்யும் பெரியவா, என் வாழ்வை மாற்றி அமைக்கும் பெரியவா, என் வாழ்வில் செய்யும் பெரியவா, ஸ்ரீமதா பெரியவா. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டான்ஸா வரைக்கும் எழுதியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, கேட்காமலே 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 குறையில்லாமல் வாழ வைக்கும் பெரியவா, கேட்காமலே குறையில்லாமல் வாழ வைக்கும் பெரியவா, சரணாகதி அடைத்தார், சரணாகதி அடைத்தார், தன் அருள் தரும் பார்வையா காத்து ரட்சிக்கும் பெரியவா, சரணாகதி அடைத்தார், தன் அருள் தரும் பார்வையா காத்து ரட்சிக்கும் பெரியவா, என் வாழ்வில் அருள் செய்யும் பெரியவா, என் வாழ்வை மாற்றி அமைக்கும் பெரியவா, என் வாழ்வில் அருள் செய்யும் பெரியவா, ஸ்ரீமதா பெரியவா.
இத்தனை நாள் பெரியவாளின் அனுகிரகம் தெரியாமல் இருந்த இந்த அடியேனிற்கு இத்தனை நாள் பெரியவாளின் அனுகிரகம் தெரியாமல் இருந்த இந்த அடியேனிற்கு பெரியவாளை பற்றி புரிய வைத்து அனுகிரகம் செய்த பெரியவாளை பற்றி புரிய வைத்து அனுகிரகம் செய்த பெரியவாளை எதிரும் மறவாமல் இருக்க இந்த அடியேன் பூர்ணிமா என்றும் மறவாமல் ஸ்மரணா இருக்க ஸ்ரீமதா பெரியவா அருள் புரிய வேணும் ஸ்ரீ சந்திரசேகர மகா பெரியவா அருள் புரிய வேணும் என் வாழ்வு பெரியவா என் வாழ்வை மாற்றி அமைக்கும் பெரியவா என் வாழ்வு அருள் செய்யும் பெரியவா ஆ